கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனம். John chapter 1 verse 29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் ஸ்நானகன் முதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டு அவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன சொல்றான்? இதோ இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ரொம்ப ஒரு அருமையான பதம். அதாவது ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அந்த நாட்களில் இஸ்ரவேல் தேச மக்களுடைய பலி 1 வருஷத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டது. இதை நம்ம யாத்திராகமம் 12வது அதிகாரம் 4வது 5வது வசனத்துல பார்க்கிறோம். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பெயர்களாயிராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். இதை எப்படி தெரிஞ்சு கொள்ளணும், அதை எப்படி இது பண்ணணும், அதை எப்படி வளர்க்க வேண்டும், 4 நாள் எப்படி 14ஆம் நாள் நிசான் மாதம் 10ஆம் தேதி தெரிந்து கொள்ள வேண்டும், 14ஆம் தேதி எப்படி பலியிட வேண்டும் என்பதை குறித்து ரொம்ப தெளிவாக யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் இருக்கு. இந்த வழக்கத்தை அவர்கள் கடைபிடித்து கொண்டு வந்தார்கள். அப்போ முதலாவது என்ன சொல்றாரு? ஆட்டுக்குட்டி இவர்தான். அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணாங்க? பலியிட்டு 1 வருஷத்துக்கு அவங்க தண்டனை தள்ளி போனது. இப்ப இவர் சொல்றாரு, இவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டி. இது நம்ம பிடிக்கிற ஆட்டுக்குட்டி இல்ல, தேவனே பலியாக கொடுக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி. அது மாத்திரமல்ல, இவர் இஸ்ரவேல் தேச மக்களுக்கு மாத்திரமல்ல, மொத்த உலகத்துக்கும் உரிய பாவங்களுக்கு, அதாவது இஸ்ரவேல்ங்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் இல்லாம உலகத்துல உள்ள எல்லா பாவங்களுக்கும் ஒரு பலியா இவர் வரப்போறாரு. அதனால உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்க்கக்கூடியவராய் வரக்கூடிய தேவனுடைய ஆட்டுக்குட்டி நம்ம பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடியதாக. ஏன்னா இந்த பஸ்கா பண்டிகை அவங்க கொண்டாடும் போது அவங்களுக்கு தெரியும், அந்த பாவத்திற்கான தண்டனை 1 வருடத்திற்கு மாத்திரம்தான் தள்ளி வைக்கப்படுகிறது என்று. அப்ப இந்த நாள்ல இந்த செய்தியின் மூலமா, இந்த வசனத்தின் மூலமா நம்ம என்ன அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் தீர்ந்ததற்கு காரணம், நம்மளுடைய பாவங்கள் சுமந்து தீர்த்தவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலதான் உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் மன்னிக்கப்பட்டதே ஒழிய நாம் செய்த நல்ல காரியத்தினால அல்ல, இல்லை நம்ம செய்த ஏதாவது ஒரு வகையினால அல்ல. ஏன்னா நம்ம நிறைய நேரங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அநேகர் தங்களுடைய பாவத்தை தொலைப்பதற்கு என்னென்னமோ செய்கிறாங்க. பாத யாத்திரை போகிறாங்க, தலைமுடியை சேவ் பண்ணுறாங்க, காணிக்கையை கொடுக்குறாங்க, என்னென்னமோ, அதாவது எண்ணி பார்க்க முடியாதபடி தங்களுடைய உடலை வருத்தி கொண்டு தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து இந்த மாதிரி நிறைய காரியங்களை செஞ்சு எப்படியாச்சும் ஆண்டவர்கிட்ட நான் சமாதானம் பெற்றணும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று எத்தனையோ பிரயச்சித்தம் பண்றாங்க. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சவங்க, எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய பாவத்திற்கான பலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே, அவர் மூலமாய் மாத்திரமே உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட முடியும். அதன் மூலமாய் மாத்திரமே நீங்கள் ஆண்டவரோடு இசைந்து வாழ முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு எந்த ஒரு வழியிலும் நீங்கள் தேவனிடத்தில் போய் சேரவே முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அதனால நமக்கு இருக்கிற ஒரே வழி, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நாம் எல்லோரும் தேவனோடு இசைந்து வாழ முடியும். இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை வேறு எதில் இருந்தாலும் நீங்கள் அதை மாற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் நான் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டேன், கழுவப்பட்டேன், நான் தேவனோடு இசைந்து வாழ்வேன் என்று அறிக்கை செய்யும் போது அப்படிப்பட்ட ஒரு கிருபை உங்களுக்கு உண்டாகும்.
நல்ல ஆண்டவரே, இதோ உம்முடைய தேவ ஆட்டுக்குட்டியாகிய உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் எங்களுக்கென ஒப்புக்கொடுத்து அந்த இரத்தத்தின் மூலமாய் எங்களை கழுவி, இதோ அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்த எங்கள் தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி. அப்படி யாரெல்லாம் எடுக்க முடியாமல் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் உம்மை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இதை இவர்கள் உம்மிடம் சமாதானம் பெற்றவர்களாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மிடத்திலே இசைந்து வாழுகிறவர்களாய் வாழக்கூடிய ஒரு கிருபையை கொடுக்க வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம். ஆமேன்.